அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம். இன்றைய வீடியோ என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, சித்திரகுப்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சித்திரகுப்தர் யார், அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார், யாரால் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இன்று பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமியில் என்ன விசேஷமான ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரகுப்தர் இன்று தான் பிறந்தார். யாரால் கேட்டிங்கன்னா, பார்வதி தேவின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய மற்றொரு ரூபம், அதாவது தன்னுடைய உடம்புல பாதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானோட அவங்க மூலியமாக தான் பிறந்தாங்கன்றது மிகப்பெரிய ஒரு பொருள். எப்படி பிறந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் ஒரு கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பார்வதி தேவி ஒரு சித்திரத்தை வரைஞ்சாங்க. அதாவது ஒரு படம் வரைந்தாங்க. படத்துக்கு பெயர், மற்றொரு பெயர் சித்திரம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம். பழமொழி அது வேணாம். ஒரு படம் வரைஞ்சாங்க. அப்படி வரையும் பொழுது அந்த படத்துக்கு அந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது. சிவபெருமான் பார்க்கும்பொழுது அழகாக இருக்கு சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கு உருவம் கொடுத்தார், அதாவது உயிர் கொடுத்தாங்க. உயிர் கொடுத்த நேரம் இந்த மாதம், அதாவது சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரம் கூட பௌர்ணமி இருந்ததால அந்த உருவத்துக்கு படத்துக்கு அந்த உயிர் கொடுத்து சித்திரகுப்தர் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டிட்டாங்க. சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து சரி ஒரு உருவத்தை வரைஞ்சி ஒரு உயிர் கொடுத்து அந்த உயிருக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மக்களுடைய பாவ கணக்கை எடுக்கிறது, கணக்குகள் எடுக்கணும். அதாவது பாவம் புண்ணியம் எடுத்து கொடுக்கறத அவர் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த நாள் இந்த நாள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பாவங்களை செய்துட்டு விமோச்சனம் இல்லாமல் என்ன பண்ணணும் ஏது பண்ண தெரியாமல் இந்த தோஷங்களால் பாதிக்கப்பட்டு நிறையா மக்கள் அனுபவிக்கிறாங்க கஷ்டத்தை. அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் இந்த நேரத்தில் இந்த பௌர்ணமியில், இந்த நட்சத்திரத்தில், இந்த நாட்களில் சித்திரகுப்தரை நினைத்து மனம் உருகி வழிபாடு செய்தால் போதும். எப்போ? இந்த பௌர்ணமி ஒளியில் இரவு நேரத்தில் செய்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி செய்தாலே போதும், உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சி உங்களுடைய நற்பணங்கள் கூடுங்கிறது இன்றைய நாளில் செய்யக்கூடிய சித்திரகுப்தர் வழிபாடு செய்தாலே போதும். ரொம்ப அற்புதமான ஒரு நாட்கள். பௌர்ணமி என்பது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நிறைந்த நாட்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பலன். சந்திரனுடைய நில ஒளியில், சந்திர நில ஒளி நம்ம மேலே பட்டாலே மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும். எந்த மாதிரி மாற்றம் கேட்டிங்கன்னா, முதல்ல சந்திரனுடைய ஒளி நம்ம மேலே படும்பொழுது நம்ம உடம்புல மனத்தெளிவு உண்டாகும். நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும். டிப்ரெஷன் இருக்காது. அந்த மாதிரி இந்த பௌர்ணமியிலும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்திலையும் பிறந்த சித்திரகுப்தர் வழிபாடு செய்தால் போதும் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.